ரத்னம் டீம் டு பி யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் 2026 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 8448448909. அமைச்சர் வன்னி அரசோடு புதிய தலைமுறை செய்தியாளர் கலந்துரையாடி வருகிறார். பார்க்கலாம். முக்கியமா நீங்க ஒரு சமூக போராளியா இருக்கும் போதே ஒரு கேள்வி எழுந்தது. ஆணவ படுகொலை அப்படிங்கிறது தமிழ்நாட்டோட ஒரு தலைகுனிவா இருந்தது. ஆணவ படுகொலையை தீர்ப்பதற்கு சட்டம் இயற்றப்படுமா? நான் சட்டசபையிலே நான் பேசும்பொழுது இந்த கோரிக்கையை தான் சொன்னேன். நான் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அந்த நம்பிக்கை கோரும் தீர்மானத்தின் அடிப்படையில் நான் பேச எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. அந்த வாய்ப்பின் அடிப்படையில் பேசும்பொழுதே ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கு தனிச்சட்டம் வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரிகள் உள்ளிட்ட எல்லோருமே கடந்த பல ஆண்டுகளாக போராடி இருக்கிறோம். அந்த போராட்டத்தின் அடிப்படையில் தான் ஓய்வு பெற்ற நீதிபதி KN பாட்ஷா அவர்களுடைய தலைமையில் ஒரு குழு போட்டிருக்கு. அந்த கமிட்டியினுடைய பரிந்துரையின் அடிப்படையில் உடனடியாக இந்த ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கு தனிச்சட்டம் வேண்டும் என்று நான் பேசினேன். அதை கேட்ட மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உடனடியாக கடந்த காலங்களில் என்னென்ன திட்டங்கள் கொண்டு வரப்பட்டதோ அந்த திட்டங்கள்லாம் நடைமுறைப்படுத்தப்படும், ஏற்றுக்கொள்ளப்படும் சொல்லி நான் பேசி முடிச்ச உடனே அவரும் ஏற்றுக்கொண்டு சொன்னார். அப்ப இது எல்லாமே அவர் சொன்ன திட்டங்கள் அடிப்படையிலேயே இந்த ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கு தனிச்சட்டம் வேண்டும் என்பதை மீண்டும் நான் இந்த வருகின்ற 18ஆம் தேதி கூடுகிறது. அந்த கூட்டத்தொடரிலே நான் கட்டாயம் அதை பேசி அதை கொண்டு வருவதற்கான எல்லா முயற்சிகளும் செய்யும். முதல்வர் அவர்களிடம் இந்த ஒரு 2-3 நாள்ல நாங்க இது அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கிறோம் இது சம்பந்தமா பேசுறதுக்கு. ஆகவே கட்டாயம் ஆணவ படுகொலை தடுப்பதற்கான தனிச்சட்டம் நம்முடைய ஆட்சி நாங்கள் அமைச்சரவையில் பங்கெடுக்கின்ற இந்த ஆட்சியிலே அது நிறைவேறும். மனையூர் பாபு திமுக இணைஞ்சிருக்கிறாரு. ரொம்ப திருமாவோட நெருக்கமாக இருந்தவர். அவர் திமுகவுக்கு சென்றதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, அவருக்கு இங்க சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாரு. திமுகவிலிருந்து தான் அவர் இங்க வந்தாரு. வந்த இடத்துக்காக போயிருக்கிறார். உங்களுடைய கலந்துரையாடலுக்கு மிக்க நன்றி. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஸ்ரீதருடன் செய்தியாளர் பாலவெற்றிவேல், அமனித கிருஷ்ணன். ஆணவ படுகொலையை தடுப்பதற்கான சட்டம் இயற்றப்படும், அதற்கான முன்மொழிவை தான் வைத்திருப்பதாகவும் அமைச்சர் வன்னியரசு கூறியிருக்கிறார். விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பத்தில் மயானத்தை பயன்படுத்துவது தொடர்பாக நேற்று இரு தரப்பினரிடையே பிரச்சினை ஏற்பட்டது. அதில் பட்டியலின மக்களின் வீடுகள் சூறையாடப்பட்டன. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அமைச்சர் வன்னியரசு ஆறுதல் தெரிவித்த பிறகு செய்தியாளரை சந்தித்தார். நமது புதிய தலைமுறை செய்தியாளரிடம் அவர் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். தாக்குதல் நடத்தியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். இது ஒரு நீண்டகால பிரச்சனையா இருக்குது. இந்த சுடுகாட்டில் புதைப்பது தொடர்பாக ஏற்கனவே பலமுறை இந்த பிரச்சனையில ஒரு அமைதி கூட்டம் நடந்திருக்கு, பீஸ் மீட்டிங் நடந்திருக்கு, எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. நேற்றைக்கு இந்த நடந்த சம்பவத்தின் மூலமாக உள்ளே புகுந்து தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். எல்லா இடத்துலையும் நம்ம பார்க்கிறோம். காயம்பட்டவர்களை, பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து விட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். 2 சமூக மக்களும் இணக்கமாக இருக்க வேண்டும், இணக்கமாக வாழ வேண்டும் என்பதுதான் இந்த அரசு, நம்முடைய அரசுடைய இலக்கு. அவங்களுடைய கவனமாக நாங்கள் இருக்கின்றோம். முதலில் ஆதிராவிடர் மக்களுடைய அந்த கோரிக்கை மிக முக்கியம். மொத்தம் எத்தனை 43 சென்ட் இந்த அவர்களுக்கு பாத்தியப்பட்டது அல்லது ரெவென்யூ நமக்கு ஒதுக்கி இருக்கிற இடம் சொல்லி அவங்க சொல்றாங்க. அந்த இடத்த மீட்டு அதை ஒரு ஃபென்சிங் போட்டு அவர்களுக்கான இதை கொடுக்கணும்னு சொல்லி முதல் கோரிக்கையாக சொல்லியிருக்கிறோம். அதை நிர்வாகம், மாவட்ட நிர்வாகம் ஏற்றுக்கொண்டு அதை நாங்கள் செய்வோம் சொல்லியிருக்காங்க. அதேபோல இந்த பில்டிங் அனுமதி இல்லாமல் கட்டப்பட்ட பில்டிங்கு. இது இந்த ஆதிராவிட மக்களுக்கான இடுகாட்டுக்குள் பாதி இடத்த அவங்க ஆக்கிரமிச்சு கட்டியிருக்கிறாங்க. அப்ப அதையும் எவிக்ஷன் பண்ண சொல்லியிருக்கிறோம். 2. மூன்றாவது இதில் சம்பந்தப்பட்ட, அதாவது தாக்குதல் நடத்தியவர்கள், இதன் மீதான மிக மோசம் வீட்டுக்குள் புகுந்து தாக்குதல் நடத்தியவர்கள், வீட்டை தாக்கியவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் சொல்லியிருக்கோம். கைது செய்ய வேண்டும் என்று வழிகாட்டியிருக்கிறோம். ஆகவே நம்முடைய அரசு என்பது இந்த மக்களுடைய பாதுகாப்புக்கான அரசு. இன்னும் கூடுதலாக 2 சமூக மக்களும் நல்லிணக்கத்தோடு வாழ்வதற்கான வழிகாட்டுதலை நாங்கள் செஞ்சிருக்கிறோம். பாதிக்கப்பட்ட மக்களுக்கான இழப்பீடு, அதற்கான SC/ST ஆக்ட்ல போட சொல்லி நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இது எல்லாமே இந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் நிற்பதுதான் நம்முடைய அரசு. குறிப்பாக இனிமேல் இது எதுவும் வளராமல்
சமூக நல்லிணக்கத்தை மேம்படுத்துவதற்கு நாங்கள் முயற்சித்து வருகிறோம். கடற்கரையில வந்து ஒட்டி எங்களால படகுகள் நிறுத்த முடியவில்லை அப்படின்னு மீனவர்கள் சொல்றாங்க. அது காரணம் வந்து கடல் அரிப்பு அதிகமாயிட்டு இருக்கு, சுற்றுச்சூழல் ஒரு காரணமா இருக்குது. அதே நேரத்துல மயானத்தை நாங்க முன்னோர்கள் பயன்படுத்துறோம் பட்டியலின மக்களும் சொல்றாங்க. இதை வந்து நீங்க எப்படி தீர்க்க போறீங்க? அதாவது இதுக்கு முன் வந்து இப்பதான் வந்து இந்த கொரோனா காலத்துல தான் வந்து இந்த போட்லாம் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாங்க. அது இல்லாம வேற வேற இடங்கள்ல இருந்து வந்து போட்டு இங்க நிறுத்தி இருக்கிறதாக இங்க இருக்கிற மக்கள் சொல்றாங்க. அப்ப இதை வந்து சரி செய்து வேற எங்க நிறுத்தணும்னு சொல்லி நாளைக்கு பீஸ் மீட்டிங் நடக்குது. அந்த பீஸ் மீட்டிங்ல பேசி எங்க அதை வந்து நாங்க நிறுத்துறது அப்படிங்கிறது பேசுவாங்க. இது இன்னைக்கு நான் வந்து சொல்லிட்டு போறது இல்ல. அது நாளைக்கு மாலை 3 மணிக்கு நாளைக்கு 3 மணிக்கு தானே நடக்கிற அந்த அமைதி பேச்சுவார்த்தையில எல்லாரும் உட்கார்ந்து பேசி ஒரு தீர்வு காண்பதற்கான ஒரு வாய்ப்பாகத்தான் நான் வந்து பாக்குறேன். அப்ப இந்த படகுகள் வந்து நீங்க வந்து எங்க நிறுத்துறது, இது ஏற்கனவே 43 சென்ட்டுக்குள்ள தான் வந்து ஃபென்சிங் போட்டு இது வந்து ஒரு சுடுகாடு, ஆதிரோட மக்களுக்கான சுடுகாடு. அந்த சுடுகாட்டுக்குள் வந்து படகு நிறுத்துவது என்பது ஏற்புடையதல்ல மக்கள் சொல்றாங்க. கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறோம். அதனால இந்த மீனவ பெருங்குடி மக்களும் அவர்களுக்கும் அந்த போட் நிறுத்துவதற்கு, அந்த படகு நிறுத்துவதற்கான வாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். அதனால வந்து ஒருத்தர் இடத்தையோ அல்லது ஒருத்தர் வாய்ப்பை பறிக்கிற பரிந்துரைகளும் நாங்கள் வந்து செஞ்சிருக்கிறோம். கட்டாயம் இது முதல்வர் கவனத்துக்கு கொண்டு சென்று இதற்கான தீர்வை வந்து நாங்க வந்து பண்றோம். ஆதி திராவிடர் மக்களுக்கு ஏற்கனவே வந்து கடற்கரை சாலைக்கு பக்கத்துல வந்து மயானம் இடம் இருக்கும். ஆனா அதையும் அவங்க பயன்படுத்தாம இங்க வந்து பயன்படுத்துறாங்க அப்படின்னு மீனவ மக்கள் வந்து தெரிவிக்கிறாங்க. அதை பற்றி இல்ல, எல்லாமே சட்டப்படி தான் பேசுறோம். சட்டப்படி அந்த டாக்குமெண்ட் காட்டு அந்த தீர்ப்பு வந்து இருக்கு, எல்லாமே இருக்கு. அது எது, அதாவது நம்ம வந்து ஜுடிஷியல் கொடுத்த தீர்ப்பின் அடிப்படையில் தான் நம்ம வந்து பேசுறோம். இதுல வந்து இது எல்லாமே இந்த மக்களுக்கான இதுதான் சொல்லி தீர்ப்பு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப இன்னொரு இடத்துல இருந்தில்ல, இதுல கொடுக்கப்பட்ட ரெவென்யூ அதிகாரிகள் இருக்காங்க, ஆர்டிஓ ஆபீசர்ஸ் இருக்காங்க. எல்லாருமே சொன்னது எல்லாமே இதுல வந்து கவர்மெண்ட் ரெக்கார்ட் படி 43 சென்ட் இங்க இருக்கின்ற ஆதிரோட மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடம். அந்த இடம் வந்து அந்த இடத்தை ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க. அந்த ஆக்கிரமிப்பிலிருந்து விடுதலை செய்யப்பட வேண்டும் அல்லது அந்த ஆக்கிரமிப்பு விடுவிக்கப்பட வேண்டும். அதுல இருந்து நாங்க வந்து அதனால வந்து இப்படியான ஒரு குற்றச்சாட்டு, பொய்யான ஒரு குற்றச்சாட்டு, லீகலா என்ன அரசு சொல்லுதோ அதன் அடிப்படையில் தான் நம்ம வந்து சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. அதனால அந்த கருத்து என்பது முற்றிலும் தவறான கருத்து. கடந்த ஆட்சி காலங்கள்ல ஏன் இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு காணப்படவில்லை? குறிப்பா தமிழ்நாட்டில் பல இடங்கள்ல வந்து பட்டியலின மக்கள் வந்து மயானங்கள்ல எரிக்கப்படுறது தொடர்பான பிரச்சனைகள் இருக்குது. நீங்க சமூக நீதித்துறை அமைச்சரா பொறுப்பேற்றிருக்கீங்க. இதுக்கு வந்து நிரந்தர தீர்வுக்கு என்ன ஒரு பாடுபட முடியும்? இப்பதான் நாங்க வந்து பொறுப்பேற்று ஒவ்வொரு இடமா ஆய்வு செஞ்சு என்னென்ன இடங்கள்ல தமிழ்நாடு முழுக்க இந்த மாதிரியான இடுகாட்டு பிரச்சனை, மயான தகன மேடை பிரச்சனை எல்லா இடங்களையும் வந்து எந்தெந்த இடங்கள்ல இருக்கு அப்படிங்கிறத ஆய்வு செஞ்சுட்டு வர்றோம். கட்டாயம் இதை வந்து இந்த ஓராண்டுக்குள் இதை வந்து நாங்கள் தீர்ப்பதற்கான முழு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் முதல் பிரச்சனையா நம்ம வந்து இதை எடுத்து இதை ஒரு சமூக நல்லிணக்கத்தை உருவாக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை இல்லாம இதை வந்து எப்படி வந்து கொண்டு வருவது, இந்த அமைதியை உருவாக்குவது அப்படிங்கிற முயற்சியை மேற்கொள்வோம். அதனால வந்து தமிழ்நாடு முழுக்க இந்த மாதிரியான பிரச்சனைகள் மேற்கொண்டு எழாமல் எப்படி வந்து நாங்கள் அதை கட்டுப்படுத்துவது, அதை எப்படி தீர்ப்பது, எப்படி அதை வந்து பூர்த்தி செய்வது என்கின்ற அடிப்படையில் நாங்கள் வந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். இல்ல, நான் கலந்துக்கிறல. ஏற்கனவே வந்து ஒரு 5 பேருக்கு யார் கலந்துக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. இவங்க சைட்ல 15, இவங்க சைட்ல 15 கலந்து கொள்வார்கள். இது கட்டாயம் வந்து அதிகாரிகளுடைய முன்னிலையில் அவர்கள் முன்னெடுக்கின்ற அந்த முயற்சியில தான் வந்து கொண்டு வருவோம். கட்டாயம் இது ஒரு நாளைக்கே வந்து ஒரு நல்ல தீர்வு அமையும். இதுல வந்து அரசு கவனத்தோடு இதை வந்து கொண்டு செல்லும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நிறைய பேரோட உடைமைகள்லாம் வந்து தூள்தூளாக்கப்பட்டிருக்கு. இல்ல, அதை நான் இப்பயும் பார்த்து வந்தோம். அந்த பாதிக்கப்பட்ட காயம்பட்டவர்களை இப்பயும் சந்திச்சுட்டு வந்திருக்கிறோம். காவல்துறை அதிகாரிகள்கிட்ட, நிர்வாகிகள்கிட்ட நம்ம வந்து மாவட்ட நிர்வாகத்தில் பேசியிருக்கிறோம். பேசி அதற்கான என்ன இழப்பீடு தர வேண்டும், அவர்கள் மீதான நடவடிக்கை என்ன, தாக்குதல் நடத்தியவர்கள் மீதான நடவடிக்கை என்ன என்கொயரி பண்ணியிருக்கிறோம். அதை பரிந்துரை செஞ்சிருக்கிறோம், வழிகாட்டி இருக்கிறோம். ஆகவே கட்டாயம் யாரும் வந்து இதுல இருந்து தப்பிக்க முடியாது. அதனால வந்து இது ஏதோ வந்து அடிச்சுட்டு போயிட்டாங்க, கடலுக்குள்ள போயிட்டாங்க அப்படிலாம் இல்லை. கட்டாயம் இந்த மாதிரியான தாக்குதல் நடத்தியவர்கள், தவறு செய்தவர்கள் கட்டாயம் வந்து தப்பிக்க முடியாது. ரத்னம் டீம் டு பி யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் 2026 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 8448448909.